ஏமா பாத்ரூம் போறா என்ன? நான் ஒரு வியாபாரம் பண்ற இடத்துல யூரின் போறேன்றீங்க, பாத்ரூம் போறேன்றீங்க, உட்கார முடியலண்ணா, ஒரே நாத்து அடிக்குதுண்ணே. ஏமா யூரின் போற இடத்துல நீ ஏமா கடை வச்சுக்கிறா? டவுன் பக்கம் எங்க போய் வைக்க தானே? ரோட்டை நம்பியே நாங்க பொழப்பு நடத்தி நிக்கிறோம். எங்களை எங்கன்னா டவுன் பக்கம் இடம் விடுறாங்க. நீங்க அப்படி எங்கேயாவது போய் ஒதுங்கலாம்ல. ஏமா உங்க அப்பா நான் டாய்லெட் கட்டி வச்சுக்கிறான், பப்ளிக் பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறேன். நான் ஏன் இங்க வரேன் மரவா? நான் இல்லாதனால தான் இந்த பக்கம் வரேன். ஆனா இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த பக்கம் தானே ஆட்டோ ஓட்டுறீங்க, போறீங்க வரீங்க. ஆட்டோக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மனு எழுதி கொடுக்கலாம்ல, நான் ஒரு டாய்லெட் கட்ட சொல்லி. இவ்வளோ வக்கனே பேசுறியா? ஏன் நீ எழுதி கொடுத்துட்டு நீ போக வேண்டியதானே? நான் இம்மா நாள் வந்து இங்கே வந்த மாதிரி என்ன அடிக்கணும் வரம்போ. வாங்கினாங்க வேணும் சொல்லிங்க எவ்வளோங்க ஒரு கிலோ? 80 ரூபாங்க. 80 ரூபாயா? ஒரு 70 ரூபான்னு போட்டு கொடுங்களா? சரி. இந்தாங்க. ஏங்க உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமாங்க? ஏம்மா மோட்டர் வண்டி ஓட்டினா யாருக்கும் எழுதுபடி தெரியக்கூடாதுன்னா? இதை கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. நான் ஒரு அட்டை தராதில்ல, நான் சொல்றதை கொஞ்சம் எழுதி தரீங்களா? சொல்லுங்க, என்ன எழுதணும்? தெரிஞ்சுமா 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலயாவது பொது ரிலேட்டிவ் வரணும்னு கொஞ்சம் எழுதி தரீங்களா? சரி குடும்பம் எழுதி தரேன். ஒரு கிலோமீட்டருக்கு தடவையா? என்னம்மா? ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லையம்மா, வியாபாரம் பண்ணாலும் பொது நலத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. நல்லா இருக்கு, சூப்பர். சரிங்க, பரவாயில்லங்க. என்ன புள்ள செஞ்ச நீ